ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரூமில் சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஒரு 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி, ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு சட்டி அடுப்பில் வச்சு நல்லா காய விட்டுக்கணும் தண்ணி இல்லாமல். அதுக்கப்புறம் தான் எண்ணெயை ஊற்றணும். இல்லாட்டினா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினா எண்ணெயில் தண்ணி பட்டு பொரிய ஆரம்பிச்சிடும். நல்லா காயணும், காய விட்டுக்கணும். நல்லா காஞ்சிடுச்சு சட்டி, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 5 கப் அரிசிக்கு செய்ய போகிறோம். 200 ml அப்படின்னா 1 கிலோ. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம ஜிஆர்பி நெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் கூடவே இந்த நெய்யை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இலை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இலை இது நாலுத்தையும் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் தட்டிக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் போடணும். போட்டு அதை அப்படியே லைட்டாக கிண்டி விடணும். வெங்காயத்தை தட்டி லைட்டாக வதக்கணும். ரொம்ப வதக்காது, சும்மா ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு போட்டுருவோம். அது ஒரு இஞ்சி பூண்டை போட்டு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டை போட்டுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டாச்சு. அது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டணும். அடுத்து தக்காளி போடணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டாச்சு. போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாவும் புதினா மல்லியும் போட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணி அது கொஞ்சம் நேரம் வதங்க விடணும். போட்டாச்சு. இதையும் கொஞ்சம் நேரம் வதங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். இதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ணணும். அப்படி ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு தயிர். 1 கிலோ அரிசிக்கு ஒரு 50 ml தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த அளவு வச்சு எத்தனை பேர் சமைக்க போகிறீங்க? 1 கிலோ அரிசினாக்கா ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். அதுக்கான தயிருக்கான அளவு இது. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு இதையுமே ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி என்னன்னாக்கா 5 கப்புக்கு அரிசிக்கு 1 கப்புக்கு 1.5 அளவுக்கு. 1 கப்புக்கு 1.5னாக்கா 5 கப்பு அரிசிக்கு 7.5 கப் தண்ணி வச்சுக்கும். நான் யூஸ் பண்ணுற அரிசி பார்த்திங்கன்னா பாஸ்மதி. அதனால் நான் 1க்கு 1.5 கணக்கு பண்ணி வைப்பேன். சாதா அரிசியாக இருந்ததுனாக்கா 1க்கு 2 கணக்கு பண்ணி வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி அளவு வச்சாச்சு. இதுக்கெல்லாம் முன்னாடி என்னன்னாக்கா அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம எல்லாம் முடிக்கும்போது அரிசி நல்லா ஊறி இருக்கும். இப்போ வாங்க இதை கொதிக்க விட்டுட்டு அடுத்து நம்ம அரிசியை போட்டு தம்மில் போடுவோம். இதை பார்த்தோன்னே உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு போட்டுட்டு லைட்டாக உப்பு, தண்ணியோட அளவை விட கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசியை போடும்போது அதோடய அளவு கரெக்டாக வரும். உப்போடைய அளவு உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதோடைய அளவு கரெக்டாக இருக்கும் சாப்பாட்டில். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்துட்டு அரிசி போடுவோம். சிக்கன் கிரேவி முடிஞ்சிருச்சு. இதை பாருங்கள்.
வாங்க நம்ம அது ரெடி ஆகிறதுக்குள்ளே கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மோர் அடித்து குடிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் மோர் அடித்து குடிச்சோன்னா நல்லாயிருக்கும். ஸ்லாக் பண்ணியாச்சு, தயிரை ஊற்றியாச்சு, புதினா மல்லி போட்டிருக்கேன், பச்சை மிளகா போட்டிருக்கேன், இஞ்சி இல்லை, அதனால் இதை மட்டும் வச்சு அடிப்போம். நம்ம மோர் ரெடி. மோரை குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான். வாங்க தண்ணி கொதிச்சிட்டான்னு பார்ப்போம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டால் கரெக்டாக இருக்கும். இதான் ஊற வச்ச அரிசி. இதை நல்லா தண்ணியை ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா தண்ணி நம்ம அளவுக்கு அதில் கரெக்டாக வச்சாச்சு. இந்த தண்ணியை வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணியை. இப்போ அதில் தட்டிக்கலாம். அரிசியை தட்டியாச்சு, சமமாக ஆக்கி விட்டுப்போம் கீழே. தண்ணியோட அளவும் அரிசியோட அளவும், தண்ணி வந்து கொஞ்சம் தான் வந்து அதிகமாக இருக்கணும். மேலே வச்சாச்சு. இப்போ அப்படியே தம்மில் போட்டுருவோம். இதுதான் இடையில மட்டும் ஒரு வாட்டி எடுத்து கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கிண்டி விடணும். அப்படியே 10 நிமிஷம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க திறந்து பார்ப்போம். இதை பாருங்கள், 80% முடிஞ்சிடுச்சு. இதை லைட்டாக அப்படி ஒரு கிண்டி விட்டு இன்னொரு 20 நிமிஷம் தம்மில் போட்டுருவோம். கிண்டி விட்டாச்சு. இதை பாருங்கள், நல்ல ரைஸு நல்ல உபரியாக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டான அளவு தண்ணியும் கரெக்டான டைமிங் கொடுக்கணும். இதை பாருங்கள், ரைஸ்லாம் என்ன லெங்க் இருக்குன்னு. அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் போட்டுக்கணும். போட்டுட்டு மூடியாச்சு. மூடிட்டுங்களா? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பண்ணது எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் பண்ணணும். இப்போ தம் போடும்போது மட்டும் பார்த்தோன்னா ரொம்ப சிம்மில் கொண்டு வந்துடணும். ரொம்ப எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ பாருங்கள், அடுப்பை ரொம்ப கம்மி பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து தம் ஆகும். இப்படியே வச்சு ஒரு 20 நிமிஷம் இதுக்கு மேலே வந்து வெயிட் வைக்கணும். வெயிட் வச்சாச்சு. மேலே தண்ணியும் கீழே வந்து காலி தான், வந்து சும்மா உள்ள பாத்திரம் தான். மேலே வந்து தண்ணி வச்சு வெயிட் வச்சாச்சு. இப்படியே வந்து ஒரு 20 நிமிஷம் விட்டுறணும். விட்டுட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு. ஆயிடுச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். விட்டுட்டு தான் திறந்து பார்க்கணும். ஏன்னா அந்த தம்மில் இருக்கிறது எல்லாம் புழுங்கி கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அடுப்பு ஆஃப் பண்ணோடனே திறக்கக்கூடாது. இப்போ ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருவோம். விட்டுட்டு அப்போ திறந்துட்டு பார்ப்போம். முடிஞ்சிருச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். இந்த பாருங்கள், ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. எவ்வளோ சூப்பராக வந்தது பாருங்கள் ரைஸ். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு